வாங்க சார். வணக்கம் தோழர்களே. ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவினுடைய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கு விமான விபத்தில் இறந்துள்ளார். மராட்டிய மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்த தேசியவாத காங்கிரஸ், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, அதனுடைய தலைவராக, ஒரு பிரிவின் தலைவராக இருக்கக்கூடிய அஜித் பவார் இன்று காலை தனியார் விமானத்தில் மும்பையிலிருந்து புறப்பட்டு பாரமதி என்கின்ற தனது சொந்த தொகுதிக்கு சென்று தரையிறங்கிய நிலையில், விமானம் தரையிறங்கிய போது போதுமான அளவிற்கு விமானத்தினுடைய ஓடுபாதை தெரியாத காரணத்தினால் விமானம் தரையில் மோதி விபத்துக்குள்ளாகி வெடித்து சிதறியதில் அவரும் அவரோடு பயணித்த மேலும் 5 பேரும் அவர்களோடு விமானியும் எல்லோரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக காலை 8:10 மணிக்கு அவர் புறப்பட்டவர் 8:46 மணிக்கு அந்த விமான விபத்தில் இறந்திருக்கிறார். இது தொடர்பாக இந்த அளவிற்கு ஒரு மோசமான வானிலையில் எவ்வாறு இந்த விமானம் இயங்க அனுமதிக்கப்பட்டது என்பது தொடர்பாக செய்திகள் வந்தன. அதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்னவென்றால், விமானம் இறங்குவதற்கு ஒரு 2 நிமிடத்திற்கு முன்னால் விமானி சொல்லியிருக்கின்றார், ரன்வே, விமானத்தை இறக்குவதற்கான அந்த ரன்வே, விமான ஓடுபாதை தெரியவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் அதற்கு முன்னால் அவருக்கு கிடைத்த கிரவுண்டில் இருந்துட்டு கிரவுண்ட் ரிப்போர்ட், ஏர் பைலட் என்று சொல்வார்கள், அவர்கள் கொடுத்த தகவல் என்னவென்றால் 3000 மீட்டருக்கு நன்றாக தெரிகிறது, விசிபிலிட்டி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தரையிறங்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை நம்பி தரையிறங்க வந்தபோது அவரால் விமான தளத்தை, ஓடுதளத்தை பார்க்க முடியவில்லை. மறுபடியும் சொல்லியிருக்கின்றார். 2 நிமிடத்திற்கு பிறகு இல்லை, இங்கே தெளிவாக தான் இருக்கிறது என்பது போல மறுபடியும் அந்த தகவல் 1000 மீட்டர் வரைக்கும் பார்க்கலாம் என்பது போல அந்த தகவலை எடுத்து அவர் இறக்கி இருக்கின்றார். ஆனால் அது ஓடுதளத்திலிருந்து விமானம், செய்தி இப்படித்தான் சொல்லுகிறது, ஓடுதளத்தில் வந்து இறங்கி சற்று தூரத்திலேயே அதிலிருந்து இறங்கி ஓடுதளத்திலிருந்து தடம் பெயர்ந்து அது விபத்திற்குள்ளாகி வெடித்து சிதறியது என்று சொல்லுகிறார்கள். அது கூட ஏன் வெடித்து சிதறியது என்பது தெரியவில்லை. விமானத்தினுடைய முன்பகுதி முழுமையாக எரிந்து போய்விட்டது. அதில் தான் பயணம் செய்த அனைவரும் இறந்து போய்விட்டனர். இது ஒரு ட்ராஜிக் ஆக்சிடெண்ட் என்று விமான விபத்துகளில் எத்தனையோ துயரமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இந்தியாவில். அதில் இதுவும் ஒன்றாக அந்த எண்ணிக்கையில், அந்த பட்டியலில் சேர்ந்திருக்கிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது தொடர்பாக பேசும்பொழுது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் இது தொடர்பாக, இந்த விபத்து தொடர்பாக இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதை சதி செயலாக இருக்குமோ என்று தான் சந்தேகிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மற்றொன்றையும், இப்படிப்பட்ட விமான விபத்துகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில், தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் முன்னேறிய இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நிகழ்வது ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் பலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி மட்டுமல்ல. ஆனால் அவர் தெரிவித்துள்ளக்கூடியது ஒரு சதியாக இருக்கலாம் என்று சந்தேகிப்பதற்கான காரணம் என்ன? பல காரணங்கள். அதில் ஒன்று, தேசியவாத காங்கிரஸை உடைத்துக்கொண்டு அதில் ஒரு பிரிவினுடைய தலைவராக இருந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு சரத்பவாருடைய கட்சி, அது தேசியவாத காங்கிரஸ், சரத்பவாருடைய கட்சி, அதிலிருந்து உடைத்துக்கொண்டு இவர் வெளியேறி
அதன் பிறகு பாஜகவோடு உறவு கொண்டு இவரும் இதே போல சிவசேனாவை உடைத்துக் கொண்டு வெளியேறிய இன்னொரு தலைவரும் அவர்கள் இருவரும் சேர்ந்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஒருவர் முதல்வரானார், இவர் துணை முதலமைச்சரானார். அதன் பிறகு கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் அவர்கள் சந்தித்தார்கள், ஒன்றாக சந்தித்தார்கள். சந்தித்த போது பாஜகவை சேர்ந்த ஃபட்னாவிஸ் முதல்வராகிவிட்டார். இவர்கள் இருவரும் துணை முதலமைச்சர்களாக நீட்டித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த மராட்டிய மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் இவருடைய தேசியவாத காங்கிரஸும் இவருடைய அண்ணனான உறவுமுறை அண்ணனான சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸும் இணைந்து போட்டியிட்டு பல இடங்களில் வென்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த இரு கட்சிகளும் இணைய இருந்த நிலையில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. எனவே இது வந்துட்டு ஒரு அரசியல் காரணம் இல்லாமல் புறக்கணிக்க முடியாது என்று சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்தில் பார்த்தீர்களானால் சரத்பவாரும் அஜித் பவாரும் மிக நெருக்கமாகவே இருந்தார்கள். அவர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டதற்கான காரணம், சரத்பவாருக்கு பிறகு அவருடைய மகள் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய, மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சுப்ரியா சூலே, அவர் வந்துட்டு தலைவர் பதவியை ஏற்க வேண்டும் என்று சரத்பவார் விரும்பியதாகவும், அது மற்றொரு செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்த அஜித் பவாருக்கு ஏற்புடையதாக இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் உடைத்தார்கள் என்று சொல்லுவார்கள். அதே காரணமாக்கி பாஜக உடைத்தது என்றும் சொல்லுவார்கள். எப்படி வேணாலும் இருக்கட்டும், உடைந்தது. பிறகு ஒன்று சேர இருந்த நிலையில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. இப்பொழுது இதற்கு பிறகு யார் எந்த அஜித் பவார் தலைமையிலான அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வரப்போகிறார்கள் என்பதை பொறுத்து அவருடைய முடிவு இணைவதற்கான முடிவா அல்லது பாஜகவோடு சேர்ந்து போகக்கூடிய முடிவா என்பது கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. ஒன்று. ஆனால் இதை ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மம்தா பானர்ஜி கூறியது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், இப்படி விமான விபத்துகளில் ஏராளமான தலைவர்கள் இறந்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக ஹெலிகாப்டர் விபத்து, விமான விபத்து போன்றவற்றில். ஆனால் சரி, விபத்து என்பது இந்தியாவில் நடப்பது போல வேறு எந்த ஒரு நாட்டிலும் விமான விபத்துக்கள் நடப்பதில்லை. அந்த அளவிற்கு இங்கே தான் நடக்கிறது. இங்கே தான் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த சிறிய விமானத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள், ஹெலிகாப்டர் பயணம் செய்யக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் பலரும் இறந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் நான் பார்த்தது பிபின் ராவத், இந்தியாவினுடைய முப்படை தலைமை தளபதியாக, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சிடிஎஸ் என்று சொல்வார்கள். அவர் இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு சென்று கோயம்புத்தூர்லேருந்து ஹெலிகாப்டரில் வெலிங்டனில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்திற்கு போகும்போது 2 ஹெலிகாப்டர்கள் புறப்பட்டன. 2ம் ரஷ்யாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட மிகச்சிறந்த ஆல்வெதர், எந்த காலச்சூழலிலும் சிறப்பாக இயங்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் தான் 2 பேர் ஏறினார்கள். இவரும் இவருடைய மனைவி, அவரோடு சேர்ந்து மேலும் பல அதிகாரிகள், இன்னொரு ஹெலிகாப்டரில் மற்ற அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து. ஏனென்றால் முப்படைகளினுடைய தலைமை தளபதி அவர் பிபின் ராவத் போனார். ஒரு ஹெலிகாப்டர் போய் சேர்ந்து விட்டது. இவர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி நீலகிரி மலைப்பகுதியில் விழுந்து அவருடைய மனைவி, அவரோடு பயணித்த அதிகாரிகள் எல்லோரும் செத்து போனார்கள். அந்த உடல் கூட அங்கே வெலிங்டனில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தில் வைக்கப்பட்ட போது இங்கிருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தான் சென்று மரியாதை செலுத்தினார். பிரதமர் வரவில்லை, குடியரசுத் தலைவர் வரவில்லை, இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் கூட நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தவில்லை. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய முப்படைகளினுடைய முதல் தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்கள், அவர் இறந்து போனார். அதற்கு முன்னால் பலரும் இறந்திருக்கின்றார்கள். ராஜஸ்தானில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சச்சின் பைலட், அவருடைய அப்பா, அவர் பேர் வந்துட்டு ராஜேஷ் பைலட், அவரும் இதே போல விமான விபத்தில் தான் கொல்லப்பட்டார். ராஜேஷ் பைலட் எதிர்காலத்தில் ராஜஸ்தானுடைய ஒரு மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் வாய்ந்த தலைவராக ஆகிவிடுவார், ஆகக்கூடிய ஒரு நிலையில் தான் அவர் கொல்லப்பட்டார். அதே போல மத்திய பிரதேசத்தில் மாதவராவ் சிந்தியா, அவரும் அப்படித்தான் ஹெலிகாப்டர் விபத்தில் அவரும் இறந்தார். அவரும் அந்த பகுதியில் மிக செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்தார், அவரும் இறந்தார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த பாலயோகி,
மக்களவையினுடைய சபாநாயகராக இருந்தார். அவர் ஹெலிகாப்டர் ஏறி அந்த ஹெலிகாப்டர் பயணித்த தொடங்கிய சிறிது நேரத்தில் அது விழுந்து நொறுங்கியது. அவர் இறந்து போனார். அவர் இறப்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் அவருக்கு மேல்பருவத்தூர் அந்த அடிகளார் அவர்களை சந்தித்து அவர் பேசியிருக்கின்றார், ஆசி பெற்றிருக்கின்றார். அப்பொழுது அவருடைய மனநிலையை பார்த்த அடிகளார் அவர்கள் கூட இங்கேயே இருந்து விடு சில நாட்களுக்கு, இப்பொழுது போகாதே, உனக்கு அது நல்லதல்ல என்று சொன்னதாகவும், அதையும் தாண்டி எனக்கு அவசர வேலை இருக்கிறது, நான் போய்த்தான் ஆக வேண்டும் என்று அவர் போனதாகவும், அதன் பிறகுதான் அவர் விபத்தில் இறந்ததாகவும் கூட ஒரு செய்தி உண்டு. அது அப்படி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ராஜசேகர் ரெட்டி, இவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆந்திரா மாநிலத்தினுடைய பிளவுபடாத ஆந்திரா மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் முதல்வராகவும் இருந்தவர். மிக செல்வாக்குமிக்க தலைவராக திகழ்ந்தார். அவரும் இதே போல் ஹெலிகாப்டரில் பயணிக்கும் பொழுது அவர் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி அவரும் இறந்து போனார். அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தி அவர்களுடைய இரண்டாவது முதல்வர். அவர் விமான பயிற்சியின் போது அவர் இறந்து போனார். உடலெல்லாம் உருக்குலை இருந்து சிதைந்து போன ஒரு நிலை தான். அவரையும் வாட்சி வச்சு தான் அன்றைக்கி எப்படி அஜித் பவாரை கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி அவரையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இதெல்லாம் சாதாரண விமான விபத்து தான் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நடிகை, ஆந்திராவை சேர்ந்தவர், இங்கே ரஜினிகாந்தோடலாம் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை, அவர்களும் அதே மாதிரி விமானம் அந்த ஹெலிகாப்டர் மேலெழும்பி பறந்து சிறிது நேரத்திலேயே கீழே விழுந்து நொறுங்கி அவரை இறந்து போனார். இப்படி பல. எனக்கு இதிலெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயம் என்னவென்றால், இந்த நாடு விடுதலை பெற்றதிலிருந்து இப்படி தலைவர்களுடைய மரணங்கள் இப்படி நிகழ்வது ரொம்ப நிறைய நடக்குது. வேறொரு நாடு இப்படியெல்லாம் நடக்கலை நமக்கு தெரிஞ்சு. எடுத்துக்காட்டாக இந்தியாவுடைய அணுசக்தி திட்டத்தினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய ஹோமி பாபா என்று சொல்வார்கள். அவர் பயணித்த விமானம் சுவிட்சர்லாந்தில் மோன் பிளாங்க் என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதியில் மோதி அவர் அதில் இறந்து போனார். இந்தியாவினுடைய கடுமையான எதிர்ப்புக்கு இடையே இந்தியாவினுடைய அணுசக்தி திட்டத்தை அவர் நேருவனுடைய பேராதரவுடன் அவர் நிறைவேற்றி கொண்டிருந்த அந்த சூழலில் அவருடைய திட்டத்திற்கு அயல் நாடுகளிடமிருந்து கடும் எதிர்ப்பு, குறிப்பாக அமெரிக்கா கடும் எதிர்ப்பு இருந்தது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் மோன் பிளாங்க் அந்த மலைப்பகுதியில் மோதி அவருடைய விமானம் அவர் பயணம் செய்த விபத்துக்குள்ளாகி அவர் இறந்து போனார். அதில் என்ன அப்படின்னோம்னா, அந்த மோன் பிளாங்க் அந்த கீழே இருந்த அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கும் அந்த விமானிக்கும் இடையிலான அந்த கம்யூனிகேஷன், அவர்களுக்கிடையிலான அந்த தகவல் தொடர் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட தவறான புரிதல் காரணமாக அந்த விமான விபத்து ஏற்பட்டது என்று பின்னாளில் சொல்லப்பட்டது. இப்படி ஏராளமான விபத்துகள், ஹெலிகாப்டர் விபத்துகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, என்றைக்கே நீங்கள் போனீங்க அப்படின்னோம்னா, அந்த சிம்லாவில் இருக்கக்கூடிய ஒரு ரோத்தாங் பாஸ் என்றால் ஒரு பள்ளத்தாக்கு என்ற அர்த்தம். ஒரு பெரிய ஒரு மலைத்தொடர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பாதை, அந்தாண்ட பக்கம் போகிறதுக்கான இந்த ரோத்தாங் பாஸ் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பனி படலத்தால் ஸ்னோ மூடி இருக்கும். அதை வந்துட்டு அங்கே ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் சேவை நடத்திட்டு இருக்குது. அதில் வந்துட்டு 5 பேர் 6 பேர் ஏற்றிட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எடுத்தாந்து நிறுத்துவாங்க. அதுக்கு அவங்க கட்டணத்தை ஒரு 2000-3000 ரூபாய் வசூல் பண்ணுவாங்க தலைக்கு. அப்படியான ஒரு சேவை இருந்துச்சு. நாங்கள் போகும்போது நாங்கள் பயன்படுத்திக்கல. ஆனால் அந்த சேவையை வந்துட்டு 2 ஹெலிகாப்டர் வச்சுக்கிட்டு அவன் பல ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கிறான். எடுத்துகிட்டு போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு எடுத்தாந்து இறக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இது வரைக்கும் அந்த இடத்துல விமான விபத்து ஏற்பட்டதா, ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டதாக நான் கேள்விப்படலை. ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா, அது மோஸ்ட் ரிலையபிள் டெக்னாலஜி, இப்படியெல்லாம் ஆகாது என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னோம்னா, வெப்பன் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு போர்க்களத்தில் வந்துட்டு தாழ்வாக பறந்து தாக்கக்கூடிய இலக்குகளுக்கெல்லாம் ஹெலிகாப்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ கடந்த திங்கட்கிழமை அன்று நடந்த குடியரசு விழாவில் அப்படிப்பட்ட ஹெலிகாப்டர்கள் தான் நம்முடைய இராணுவ முப்படைகளினுடைய அணிவகுப்பில் வந்துட்டு பங்கேற்றன. அவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. அப்படி மிகவும்
உயர்ந்த ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பயண வாகனம் தான் ஹெலிகாப்டர். ஆனால் அது இங்கே இந்தியாவில் ரொம்ப சர்வசாதாரண போகுது. அதே மாதிரி ட்ரெயினி ஏர்கிராஃப்ட் MiG-21, அதை வந்துட்டு ட்ரெயினி ஏர்கிராஃப்ட் கிடையாது, அது ஒரு போர் விமானம் தான். ஆனால் அதில் பயணித்து அதில் பயிற்சிக்கு போன பல MiG-21 விமானங்கள் விபத்துக்குள்ளாகி நாசமாகி இருக்கின்றன. பயணிகள் சில நேரங்களில் விமானிகள் தான் அதில் பயணம் செய்து பயிற்சி பெற்ற நமது விமானப்படையினுடைய விமானிகளும் இறந்திருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சார் இதெல்லாம் நம்ம நாட்டில் சகஜம் சார், மற்ற நாடுகளில் நடக்கிறத விட நம்ம நாட்டில் நிறைய ரயில் விபத்து நடக்கலையா அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமது நாட்டினுடைய சிக்னல் சிஸ்டம் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்ன்றலாம் சொல்லுவார்கள். ரயில்வேல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸோட பேசும்போது சொல்லுவார்கள், நம்ம நாட்டினுடைய அந்த ரயில்வே சிக்னல் சிஸ்டம் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அப்படியே விபத்தெல்லாம் நடக்குது அப்படின்னா கம்யூனிகேஷனில் தான் ஏற்படக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுடைய மனித தவறுகள் தான் அவற்றுக்கு காரணம் அப்படின்வாங்க. அப்படி தான் இப்போ ராஜீவ்காந்தி இங்கே வந்துட்டு 1991 மே மாதம் 21 இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய விமானத்திலையும் இப்போ திடீர்னு பிரச்சனையாச்சு. பிரச்சனையான உடனே அவர் வர இருந்த அந்த பயணம் வந்துட்டு தள்ளி வைக்கப்பட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது சரி செய்யப்பட்டு அது ராஜீவ்காந்தியே வந்துட்டு அவர் ஒரு பைலட், ராஜீவ்காந்தியை ஓட்டிக்கிட்டு வந்து சென்னைக்கு வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. எனவே இவர் அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா, அன்றைக்கி மோடியெல்லாம் வந்துட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. மிக சிறப்பாக மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர், நெடுங்காலம் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றியவர் என்று அமித்ஷா கூட பாராட்டி இரங்கல் செய்தி அனுப்பியிருக்கிறார். அவர் அஜித் பவார் வந்துட்டு NCP சரத்பவாரோடு இருந்து பணியாற்றி கொண்டிருந்த போது அவருக்கு எதிராக மோடி குற்றஞ்சாட்டப்பட்ட போது 71,000 கோடி ஒரே திட்டத்தில் ஊழல் செய்த மிகப்பெரிய ஊழல்வாதி அஜித் பவார் தான் சொன்னார். அடுத்த 2 வாரத்துக்குள்ளே அவங்க பேசி கட்சியை உடைச்சி அந்த கட்சியை கொண்டாந்துட்டு பிஜேபியோட அலையன்ஸ் போட்டு அவர் துணை முதல்வராக்கி அதோட அந்த பேச்சை முடிச்சிட்டார். எது 71,000 கோடியை முடிச்சிட்டார். அது சகன் பூஜ்வால் இந்தியாவிலேயே பெரிய ஊழல்வாதி அவர் தான் அப்படின்னு சொன்னார். அவர் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க கூட கூப்பிட்டு வந்துட்டாங்க. அது அவங்களுக்கு சகஜம். ஏன்னா அவங்கள தான் சொல்கிறாங்க, நம்ம தான் சொல்லுவோமே, அவங்க தான் வந்துட்டு வாஷிங் மிஷின். ஊழல் செய்தவர்கள் எல்லாம் அது உள்ளே போட்டு ஒரு அரசு எடுத்துட்டாங்கன்னா அவங்க தூய்மையானவர்களாக ஆகிடுவாங்க. அப்படி இன்றைக்கி இறந்துட்ட உடனே அப்படியே மாற்றி அப்படியே ஒரு நீண்ட நெடுங்காலமாக வந்துட்டு மராட்டிய மக்களினுடைய நலனுக்காக உடைத்தவர் அப்படிலாம் சொல்லிட்டு இன்றைக்கி ஊடுருவை செய்கிறாங்க. நம்ம தலைவருடைய நம்ம நாட்டினுடைய அரசியல்வாதிகளுடைய போலி முகத்தையும் இது வெளிப்படுத்துகிறது, அவ்வளோதான். ஆனால் உண்மை என்ன, இப்படிப்பட்ட விபத்து எப்படி நிகழலாம்? இப்போ இந்த விமானம் அந்த விமான நிறுவனத்தினுடைய தலைமையகத்துக்கு சென்று சிவில் ஏவியேஷனுடைய அதிகாரிகள், விமான போக்குவரத்து அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் 4 பேர் போய் விசாரணை நடத்தியதாக செய்திகள் எல்லாம் வந்துச்சு. விசாரிச்சிருக்கிறாங்க, சரி. ஆனால் உண்மை கண்டறியப்பட வேண்டும். உண்மை கண்டறியப்பட்ட ரிப்போர்ட் வரும்போது நம்ம பெருசாக அதை கவனம் செலுத்தல. பிபின் ராவத் இறந்தபோது அது ஏன் அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது அப்படின்றது தொடர்பாக ஒரு அறிக்கை வந்துச்சு. அந்த அறிக்கை வந்துட்டு கன்வின்சிங்காக இல்லை. நம்ம அதை பற்றி போட்டோம், ரோஸ்டரில் நான் அதை பற்றி பேசுகிறேன், நிறைய பேர் பார்த்தீங்க. ஆனால் நினச்சி பாருங்கள், அது கன்வின்சிங்காக இல்லை. அந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஏதோ ஒரு மடுப்பலாக தான் இருந்துச்சே ஒழிய, அது கூட இருந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு அதே ரூட்டில் தான் போயிருக்கு. முன்னையும் பின்னையும் தான் போயிருக்காங்க. அதை வந்து சேருது, ஆனால் இது மாட்டிடுச்சு. அது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுது. எனவே இதிலும் ஒரு பாரபட்சமற்ற நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அவ்வாறு நடத்தப்பட்டு உண்மை வெளிக்கொணரப்பட வேண்டும். அது இந்த நாட்டினுடைய ஜனநாயகபூர்வமான ஒரு அரசியலுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது. மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம்.